இன்றைக்கி கோகுலாஷ்டமி இதுமா வீட்டில் வந்து நெய்யப்பம் போட்டு சாமி கும்பிட போகிறோமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பழம், ஏலஞ்சுக்கு, தேங்காய், பச்சரிசி மாவு, மண்டை வெல்லம் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கோம்மா. பழத்தை வந்து நல்ல தொலியை சீவி நெய் பொடிசாக வெட்டி மிக்ஸி ஜாரில் மையாக அடிச்சுக்கோங்கம்மா. அதுக்கடுத்து ஒரு வானலியில் தண்ணியை விட்டு அதில் மண்டை வெல்லத்தை போட்டு நல்லா காய்ச்சிங்கம்மா. பாகுபடுத்து காய்ச்ச வேண்டாம், அது நல்லா இலகுனாலே போதும்மா. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இலகுனதை அப்படியே எடுத்து வச்சுருங்கம்மா. எடுத்து வச்சிடும். ஒரு வானலியில் சிறிது நெய்யை விட்டு பல்பெல்லாம் வெட்டியிருக்க தேங்காயை நல்லா செவக்க வறுத்துருங்கம்மா. எவ்வளோக்குள்ள செவக்க இருக்குமோ அவ்வளோக்கு அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்மா. இங்கே பாருங்கள், நல்ல செவக்க வறுத்தாச்சு. வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்கம்மா. அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வச்சு பழம் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கோங்கம்மா. அதுக்கடுத்து ஏலஞ்சுக்கு கொஞ்சம் சோடாப்பு, பிறகு வடிகட்டி வச்சுருக்க மண்டவெல்ல பாகு எல்லாத்தையும் போட்டு நல்ல கிளறு கிளற வேண்டியதாம்மா. தேங்காய் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்ல கிளறிடணுமா. நல்ல கிளறினதுக்கப்புறம் அது வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுமா, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்ல விளவி நல்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேம்மா. நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்சு எடுத்த மாவை பாருங்கள், நல்ல தோசை மாவு பதத்துக்கு ஆக்கிடணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு ஆக்கிடணும். பிறகு பனியாரக்கல்லை போட்டு ஒவ்வொரு குழியிலையும் நெய்யை விடணுமா. நெய்யை நல்லா ஊற்றி நெய் நல்லா சூடான உடனே நம்ம நிறைய கலக்கி வச்சுருக்க மாவை ஊற்ற வேண்டியதாம்மா. நல்லா ஒன்று போல் நம்ம ஊற்றிட வேண்டியதாம்மா. நல்ல கல்லில் ஊற்றி அது வந்து நல்லா வெந்துடும். வெந்ததை என்ன செஞ்சு நல்லா பெரட்டி போட்டுற வேண்டியதாம்மா. நம்ம மக்களை இதை பார்த்து நல்லா நீங்களும் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நெய்யப்போ நல்ல ருசியாக மணமாக இருக்குமா. இதான் நல்லா ஊற்றியாச்சுமா. ஊற்றினதுக்கப்புறம் அரை வேக்காடு வந்தவுடனே பெரட்டி போட்டுற வேண்டியதாம்மா. எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக வந்துடும் பெரட்டி போடுறதுக்கு. ஒன்று போல் இருந்தாலும் பெரட்டி போட்டுற வேண்டியதாம்மா. பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேலு நல்லா வெந்துட்டுமா. பெரட்டி போட்டோன்னே வெந்துட்டு பாருங்கள், நெய்யப்பம் ரெடி ஆகிட்டுமா. சாப்பிட வாங்கம்மா.